ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. இதான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெய்லி இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 2026 அண்ட் 27 கிராஜுவேட் ஆகக்கூடிய பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் டாடா டெக்னாலஜிஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இனோவென்ட் 2026. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக அப் டு 4 lakh வரைக்கும் கேஷ் ப்ரைஸ் அண்ட் உங்களுக்கு ப்ராப்பரான மென்டர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கெரியரும் நீங்கள் வந்து டோட்டலாக வந்து செட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்கான ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணணும். ஸோ இவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து இனோவேட்டிங் தி ஃபியூச்சர் ஆஃப் ஸ்மார்ட் மொபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டொமைனில் ஏரோஸ்பேஸ் அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மெம்பராக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அல்லது 5 மெம்பர்ஸ் வரையும் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, எம்பெடட் சாஃப்ட்வேர், கிளவுட், இந்த மாதிரி எந்த டெக்னாலஜி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இவங்களே ஒரு சில ஐடியாஸ் அண்ட் டொமைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜில் உங்களுக்கு எந்த ப்ரொஃபஸர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மென்டர்ஷிப் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறப்ப டாப் பெர்ஃபார்மிங் டீம்ஸ்க்கு வந்து டாடா டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்டர் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற கைட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிஇ பிடெக் அல்லது டிப்ளமோ வந்து நீங்கள் இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கணும். ப்ரீ ஃபைனல் இயர்ஸ், ஃபைனல் இயர்ஸ், அதாவது 2026 அல்லது 27 பாஸ்ட் அவுட் ஆகிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்ககிட்ட காலேஜ் ஐடி கார்டு இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிளாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அல்லது 5 மெம்பர்ஸ் வரையும் நீங்கள் டீம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் டீம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகிரியில் வந்து அவங்க வரணும். அதாவது பிஇ பிடெக் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கணும் அண்ட் வேலிடான ஐடி கார்டு அண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டீமில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ ஜெண்டர் டைவர்சிட்டி பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே மேட்ச் ஆகணும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து டீம் வந்து ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து டீம் வந்து நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேல அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கேட்டகிரிஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்பெடட் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் மொபிலிட்டி கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் பேட்டரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் அதுக்கு வந்து சப்டிவிஷன்ஸ் கொடுத்து நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டொமைன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அண்ட் அதுக்கான சொல்யூஷன் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ ப்ரெசன்டேஷன் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் மாதிரி நீங்கள் வந்து டெமோ கொடுத்தா போதும். ஸோ ரியல் டைம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படிங்கிறதுக்கு ஆனால் அவசியம் கிடையாது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கூகுள் டிரைவில் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். அதாவது ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் ரிலவெண்ட்டான இமேஜஸ், வீடியோஸ், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஐடி கார்டு உங்களோட டீம் மெம்பர்ஸோடது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆட் பண்ணி அண்ட் அந்த லைவான அந்த லிங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸும் வந்து பப்ளிக்காக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் இவங்கனால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் என்ன ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுத்துடணும் ப்ரெசன்டேஷனில். அப்புறம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அப்ஜெக்டிவ் அண்ட் அப்ரோச், சொல்யூஷன் ஓவர்வியூ, ஸோ சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அண்ட் இது எப்படி டெக்னிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ரிசல்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஜூலை 30th வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய
வீடியோ அண்டு டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஓசி அல்லது ப்ரோட்டோடைப் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டுட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுத்து ஜென்ரல் ஆக்சஸ் எனி ஒன் வித் தி லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப லிங்க் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டீம் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதே டீமோட தான் நீங்கள் ஃபைனலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹேக்கத்தானோடைய ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நம்ம வந்து இப்போ ப்ராஜெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ஸ்டேஜ் 1 இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஐடியா வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பிஓசி வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அண்ட் இது வந்து எப்படி ரியல் டைமுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஜூரி வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டே இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு 3 months ஆஃப் பீரியட் கொடுப்பாங்க. இங்கே தான் வந்து டாடா டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸோட நீங்கள் வந்து டேரெக்டாக கைடன்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபுல் ப்ரோட்டோடைப்பையும் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணி அதோட ஒர்க்கிங் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் டைமில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் இதில் செலக்ட் ஆகக்கூடிய டீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ரைஸஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs அண்ட் செகண்ட் ப்ரைஸ் 1 lakh அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து 50,000. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன் அவார்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃபிசிக்கல் ப்ரோட்டோடைப் அவார்ட் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் த்ரூ ஐடியா அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான அவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே. இதோட நிறுத்துறாங்களான்னு பார்த்தா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெய்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி டாப் 3 வின்னிங் டீம்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மென்டர்ஷிப் அண்ட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்குது. டாடா டெக்னாலஜியோட இனோவேஷன் லேர்னிங் மாடியூல் ஃபுல்லா கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து குடுக்குறாங்க ஷார்ட் லிஸ்டான டீமுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே வந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் மூலமா கெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் டைட்டில் அண்ட் டீமோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து நீங்கள் கூகுள் டிரைவோடைய லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் இவங்க கேட்கக்கூடிய செல்ஃப் டிக்ளரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.